சிபிஐயிடம் வசமாக சிக்கிய விஜய். என்னங்கடா இது? இந்த சிபிஐ வச்சு வருன்னு வறுக்குது போல் இருக்கு விஜய. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு சில இஷ்யூ குடுத்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. சிபிஐ பேஸ்லயும் போட்டு நோண்டி நொங்கெடுக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் பாவம்ப்பா அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா வந்து இவங்க கூட்டணி கலைக்கிறதுக்காக தான் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. ஒண்ணு கூட்டணிக்கு வா, இல்ல வந்து உன்னைய திகார் ஜெயில்ல தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மிரட்டுவாங்க. மிரட்டுறதுக்கு பயந்துட்டு விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி சேருவாரா மாட்டாராங்கிறது ஃபியூச்சர்ல தான் இது பண்ணி பார்க்கணும். ஆனா குற்றப்பத்திரிகை வந்து விஜய் மேல தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. விஜய் பேரும் ஒரு முக்கிய குற்றவாளி லிஸ்ட்ல சேர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சிபிஐ விசாரணையிலிருந்து தெரிய வருது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணப்படுவாரா, ஜெயிலுக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே நிறைய ஆடியன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணப்படணுமா? கரூர் இஷ்யூக்கு வந்து யாரு காரணம்? விஜயா திமுகவா? அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க.